J.K. Rowling's Harry Potter and the Chamber of Secrets, Chapter 13, The Very Secret Diary. வண்ணங்களும் நிழல்களும் சுழலும் படி இருந்த ஒரு மாய உலகத்துக்குள்ள தலைகீழா தூக்கி வீசப்பட்டான். அவன் தன்னுடைய கால்கள் உறுதியான தரையில மோதினதை உணர்ந்தான். நடுக்கத்தோட எழுந்து நின்னான். அவனை சுத்தி இருந்த மங்கலான உருவங்கள் திடீர்னு தெளிவா தெரிய தொடங்குச்சு. தான் எங்க இருக்கோங்கிறத அவன் சட்டுன்னு உணர்ந்தான். தூக்கத்துல ஆழ்ந்திருந்தவங்களுடைய உருவப்படங்கள் நிரம்பிய அந்த வட்ட வடிவிலான அறை டம்பிள்டோருடைய அலுவலகம்தான். ஆனா மேஜைக்கு பின்னாடி உட்கார்ந்திருந்தது டம்பிள்டோர் இல்ல. மெழுகுவர்த்தி வெளிச்சத்துல ஒரு கடிதத்தை படிச்சுக்கிட்டு இருந்த அந்த மந்திரவாதி பார்க்கறதுக்கு ரொம்ப வயசானவராகவும் பலவீனமாகவும் தெரிஞ்சாரு. நரைச்சு போன சில முடிகளை தவிர அவருடைய தலை மொத்தமும் வழுக்கையா தான் இருந்தது. ஹாரி இந்த மனுஷனை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. என்னை மன்னிச்சுடுங்க அப்படின்னு நடுக்கத்தோட சொல்ல தொடங்கின ஹாரி, நான் இங்க வந்து உங்களை தொந்தரவு செய்ய நினைக்கல. ஆனா அந்த மந்திரவாதியோ நிமிந்து பார்க்கவே இல்லை. லேசா புருவங்களை சுருக்கினபடி தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தாரு. ஹாரி அவருடைய மேஜைக்கு ரொம்ப கிட்ட போய் தடுமாற்றத்தோட நான் கிளம்பட்டுமா அப்படின்னு தயக்கத்தோட கேட்டப்பவும் அந்த மந்திரவாதி அவனை பொருட்படுத்தவே இல்லை. ஹாரி பேசினது அவர் காதுல விழுந்ததாவே தெரியல. ஒருவேளை அவருக்கு காது எதுவும் கேட்கலையோ அப்படின்னு நினைச்ச ஹாரி தன்னுடைய குரலை உயர்த்தி பேசினான். உங்களை தொந்தரவு செஞ்சதுக்கு மன்னிச்சுக்கங்க, நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு அவன் கிட்டத்தட்ட கத்தியே சொன்னான். அந்த மந்திரவாதி அவர் கையில் இருந்த கடிதத்தை ஒரு பெருமூச்சோட மடிச்சு வச்சுட்டு எழுந்து நின்னாரு. ஹாரியை ஒரு பொருட்டா கூட மதிக்காம அவனை கடந்து போய் ஜன்னல் திரைகளை இழுத்து திறந்து விட்டாரு. ஜன்னலுக்கு வெளியே தெரிஞ்ச வானம் மாணிக்க கற்களை போல செக்கச்செவேல்னு இருந்தது. அதை வச்சு பார்த்தா அந்தி சாயிற நேரம்னு தோணுச்சு. அந்த மந்திரவாதி மறுபடியும் மேஜைக்கு வந்து உட்கார்ந்து கதவையே பார்த்தபடி தன்னுடைய 2 கை கட்டை விரல்களையும் வேகமா சுழற்றிக்கிட்டு இருந்தாரு. ஹாரி அந்த அலுவலக அறைய சுத்தி பார்த்தான். அங்க ஃபாக்ஸுங்கிற ஃபீனிக்ஸ் பறவையெல்லாம் இல்ல. வினோதமா ஒளி எழுப்பும் வெள்ளி உபகரணங்கள் கூட இல்ல. இது ரிடிலுக்கு தெரிஞ்ச அவன் காலத்து ஹாக்வர்ட்ஸ். அப்படின்னா யாருன்னு அடையாளம் தெரியாத இந்த மந்திரவாதி தான் தலைமை ஆசிரியர், டம்பிள்டோர் இல்ல. அப்புறம் ஹாரி 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்களுக்கு கண்ணுக்கு புலப்படாத ஒரு நிழலை போல தான் அங்க நின்னுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த அலுவலக கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. உள்ளவா அப்படின்னு தளர்ந்த குரல்ல அந்த முதிய மந்திரவாதி சொன்னாரு. தான் அணிஞ்சிருந்த கூரிய முனை கொண்ட தொப்பிய கழற்றினபடியே ஒரு 16 வயது மதிக்கத்தக்க இளைஞன் உள்ள வந்தான். அவன் நெஞ்சில வெள்ளி நிற பெர்ஃபெக்ட் பேட்ச் மின்னுச்சு. ஹாரியை விட அவன் ரொம்பவே உயரமா இருந்தான். ஆனா அவனுடைய முடியும் ஹாரிய போலவே அடர் கரிய நிறத்துல இருந்தது. ரெடில் அப்படின்னாரு அந்த தலைமை ஆசிரியர். நீங்க என்ன சந்திக்க விரும்புனீங்களா ப்ரொஃபசர் டிப்பெட் அப்படின்னு கேட்ட ரிட்டில பார்க்க கொஞ்சம் பதட்டமா தென்பட்டான். உட்காரு அப்படின்னாரு டிப்பெட். நீ எனக்கு அனுப்பின கடிதத்தை நான் இப்போதான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஓ அப்படின்னு ரிடில் தன்னுடைய கைகளை ஒன்னோடொன்னு இறுக கோர்த்தபடியே உட்கார்ந்தான். மை டியர் பாய் அப்படின்னு ரொம்ப கனிவா சொன்ன டிப்பெட், கோடை விடுமுறையில உன்னை பள்ளியிலேயே தங்க வைக்கிறதுக்கு என்னால அனுமதிக்க முடியாது. விடுமுறைக்கு நீ வீட்டுக்கு போக விரும்பலையா? இல்ல அப்படின்னு ரிடில் உடனடியா பதில் அளிச்சான். நான் திரும்பியும் அந்த 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 இடத்துக்கு போறதை விட ஹாக்வர்ட்ஸ்ல தங்குறதையே பெருசா விரும்புறேன். நீ விடுமுறை நாட்கள்ல ஒரு மகள் அனாதை இல்லத்துல தான் போய் தங்குவ இல்லையா அப்படின்னு டிப்பெட் ரொம்ப ஆர்வத்தோட கேட்டாரு. ஆமா சார் அப்படின்னு சொன்ன ரிடிலுடைய முகம் லேசா சிவந்து போனது. நீ ஒரு மகள் போனா? ஹாஃப் பிளட் சார். அப்பா ஒரு மகள், அம்மா ஒரு மந்திரவாதி அப்படின்னா ரிடில். ஓ அம்மா அப்பா 2 பேருமே நான் பிறந்ததுமே எங்க அம்மா இறந்துட்டாங்க சார். என் அப்பா நினைவா டாம்னும் தாத்தா நினைவா மார்வலோனும் பேர் சூற்ற வர மட்டுமே அவங்க பொழைச்சிருந்ததா அனாதை இல்லத்துல சொன்னாங்க சார். டிப்பெட் ரொம்ப அனுதாபத்தோட உச்சு கொட்டினாரு. விஷயம் என்னன்னா டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பெருமூச்சு விட்டாரு. உனக்காக சில சிறப்பு ஏற்பாடுகள் செஞ்சிருக்கலாம். ஆனா இப்ப இருக்க சூழ்நிலையில நீங்க இங்க நடக்கிற தாக்குதல்களெல்லாம் பத்தி சொல்றீங்களா சார் அப்படின்னு ரிடில் கேட்டான். இதை கேட்ட ஹாரியுடைய இதயம் படபடன்னு அடிச்சுக்குச்சு. எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் தவற விட்டுறக்கூடாதுங்கிற பயத்துல அவங்கள நோக்கி இன்னும் நெருங்கி போனான். சரியா சொன்ன அப்படின்னாரு தலைமை ஆசிரியர். இந்த பள்ளி பருவம் முடிஞ்ச பிறகும் உன்னை இந்த கோட்டையிலேயே தங்க அனுமதிச்சா அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான விஷயமா இருக்குங்கிறத பத்தி நீயே உணர்ந்திருப்ப.
குறிப்பா சமீபத்தில் நடந்த அந்த துயர சம்பவத்துக்கு அப்புறம், அதுவும் அந்த பாவப்பட்ட சிறுமியின் மரணத்துக்கு அப்புறம்னு பார்த்தா நீ உன்னுடைய அனாதை ஆசிரமத்திலேயே ரொம்ப பத்திரமா இருப்பேன்னு சொல்லலாம். சொல்லப்போனா மந்திர அமைச்சகம் இந்த பள்ளியையே மூடுறத பத்தி தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கு. இந்த அசம்பாவிதங்களுக்கான மூல காரணத்தெல்லாம் நாம இன்னும் நெருங்க கூட இல்லை. ரெடிலுடைய கண்கள் அகல விரிஞ்சது. சார், ஒருவேளை அந்த நபர் பிடிபட்டா இது எல்லாமே நின்னுட்டா நீ என்ன சொல்ல வர அப்படின்னு தன்னுடைய நாற்காலியில நிமிர்ந்து உட்கார்ந்தபடியே ஒரு மெல்லிய கீச் குரல்ல டிபெட் கேட்டாரு. ரிடில், உனக்கு இந்த தாக்குதல்கள் எல்லாம் பத்தி ஏதாவது தெரியும்னு சொல்ல வரியா? இல்ல சார் அப்படின்னு ரிடில் ரொம்ப அவசரமா சொன்னான். ஆனா ஹாரிக்கு ஒரு விஷயம் மட்டும் உறுதியா தெரிஞ்சது. இது முன்னாடி ஒரு தடவை தான் டம்பிள்டோருக்கு சொன்ன அதே பாணியிலான இல்லைங்கிறத மட்டும் அவன் தெளிவா உணர்ந்தான். டிபெட் கொஞ்சம் ஏமாற்றத்தோடையே தன்னுடைய நாற்காலியில மறுபடியும் சாஞ்சு உட்கார்ந்துகிட்டாரு. நீ போகலாம் டாம். ரெடில் தன்னுடைய நாற்காலியிலிருந்து இறங்கி அறையை விட்டு வெளியேறி நடக்க ஆரம்பிச்சான். ஹாரியும் அவனை பின்தொடர்ந்தான்.